இனி உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது என்ற தலைப்பை பார்த்தவுடன் பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் இதன் பின்னணியில் என்ன காரணம் இருக்கிறது, யாருடைய ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட போகின்றன, எப்படி அதை தவிர்க்கலாம் என அனைத்தையும் நிதானமாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் பார்ப்போம். எனவே அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நமது நாட்டில் தற்பொழுது 80 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் ரேஷன் கார்டின் மூலம் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நன்மைகளை பெற்று வருகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் ரேஷன் கார்டு வைத்திருக்கின்றனர். அதாவது சுமார் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ரேஷன் கார்டு இருக்கிறது. இதன் மூலம் அரிசி, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய், உப்பு என அடிப்படை உணவுப் பொருட்கள் குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் சமீபத்திய மத்திய அரசு வெளியிட்ட உத்தரவின்படி ரேஷன் கார்டுகளை பெற்றுள்ள பல லட்சம் மக்களின் கார்டுகள் தவறான பயன்பாடு, இரட்டை பதிப்பு, மரணம் ஆனவர்களின் பெயரில் தொடரும் கார்டுகள் அல்லது வருமான அளவை மீறி பெற்ற நன்மைகள் ஆகிய காரணங்கள் ரத்து செய்யப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது. உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாநிலமும் தங்களது ரேஷன் கார்டு பதிவுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது. அதன்படி பல மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகள் தற்பொழுது பெரிய அளவிலான ரேஷன் கார்டு வெரிஃபிகேஷன் டிரைவ் ஒன்றை தொடங்கியுள்ளன. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் உண்மையான பயனாளிகள் தான் நன்மை பெறுகிறார்களா என்பதை உறுதி செய்வது ஆகும். ஒரே குடும்பத்தினர் பல இடங்களில் தனித்தனியாக கார்டு எடுத்து வைத்துள்ளார்களா, அல்லது அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், பெரிய சொத்து வைத்திருப்பவர்கள் இவர்கள் இன்னும் PH ரேஷன் கார்டை வைத்திருக்கிறார்களா, இவை எல்லாவற்றையும் சரிபார்க்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. யாருடைய ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட போகின்றன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அரசு வழிகாட்டுதலின்படி கீழ்கண்ட வகை கார்டுகள் ரத்தாகும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஒரே குடும்பத்தினர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்களில் தனித்தனியாக ரேஷன் கார்டு வைத்திருந்தால் அவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும். வீட்டில் அரசு ஊழியர் இருப்பவர்கள் ஆனால் இன்னும் அந்தியோதயா அல்லது BPL கார்டை பயன்படுத்துவர்களின் கார்டுகள் ரத்து செய்யப்படும். குடும்பத்தில் வருமானம் அதிகம் இருந்தும் இன்னும் இலவச அரிசி பெறுபவர்களின் கார்டுகள் ரத்து செய்யப்படும். குடும்பத் தலைவன் இறந்துவிட்ட பிறகு அதே பெயரில் ரேஷன் கார்டானது இயங்கிக் கொண்டிருந்தால் அந்த கார்டும் ரத்து செய்யப்படும். நீண்ட நாட்களாக ரேஷன் கடையில் பொருள் பெறாமல் இருந்தால் அந்த கார்டுகளும் ரத்து செய்யப்படும். இந்த வகை கார்டுகள் அனைத்தும் தானாகவே சந்தேக பட்டியலில் சேர்க்கப்பட்டு ஆய்வுக்கு பிறகு ரத்து செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது முக்கியமான விஷயம், உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து பட்டியலில் இருக்கிறதா என்பதை நீங்கள் நேரடியாக இணையதளம் மூலமாகவே சரிபார்த்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் tnpds.gov.in ஆகும். அந்த தளத்தில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பகுதியில் உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் அல்லது ஆதார் நம்பரை பதிவு செய்தால் உங்கள் கார்டின் நிலை ஆக்டிவ் அல்லது சஸ்பெண்டட் அல்லது கேன்சல்டு என காட்டப்படும். மேலும் உங்கள் கார்டில் பெயர் திருத்தம், முகவரி மாற்றம், குடும்ப உறுப்பினர்கள் சேர்த்தல் அல்லது நீக்கம் போன்றவற்றையும் அதே தளத்தின் மூலம் பெற முடியும். அரசு இதை செய்வது யாரையும் தண்டிப்பதற்காக அல்ல, உண்மையான பயனாளிகள் மட்டுமே நன்மை பெற வேண்டும் என்பதற்காக என அதிகாரிகள் விளக்குகிறார்கள். எனவே தவறுதலாக ரத்து செய்யப்பட்ட ரேஷன் கார்டுகளை மீண்டும் செயல்படுத்தப்படும் அப்பீல் ப்ராசஸ் ஒன்றும் இருக்கிறது. குடும்பத் தலைவர்கள் சம்பந்தப்பட்ட தாலுகா சப்ளை ஆஃபீஸில் விண்ணப்பம் அளித்து ஆதார் ஆவணங்களுடன் கார்டை மீண்டும் செயல்படுத்தி கொள்ளலாம். இதற்கிடையில் சில பகுதிகளில் மக்கள் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளனர். பல ஆண்டுகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் ரேஷன் கார்டு திடீரென ரத்து செய்யப்படுவது அநியாயம் என சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அதிகாரிகள் அந்தியோதயா திட்டம் மிக ஏழை மக்களுக்கான அந்த உரிமையை உண்மையான பயணிகளுக்கு கொடுக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம் என விளக்கம் அளித்துள்ளனர். இப்பொழுது முக்கியமான எச்சரிக்கை, நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆதார் எண்ணை அவசியமாக சரிபார்த்து கொள்ளுங்கள். பலருடைய ஆதார் இணைப்பு இல்லாததால் கார்டுகள் தானாகவே இன்ஆக்டிவ் ஆகிவிட்டன. மேலும் ரேஷன் கடையில் 6 மாதங்களுக்கு மேல் பொருட்களை பெறாமல் இருந்தால் அந்த கார்டும் ரத்து செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது. மத்திய அரசின் திட்டம் உணவுப் பொருட்கள் வழங்கல் முறைமையை முழுமையாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து ஏமாற்றும், இரட்டை பதிவு, போலி கார்டுகள் ஆகியவற்றை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதற்கான டிஜிட்டல் ரேஷன் கார்டுகள், ஆன்லைன் பரிமாற்றங்கள் ஆகிய வசதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த நடவடிக்கை ஏழை மக்களுக்கு எதிரானது அல்ல, மாறாக உண்மையான தேவையுள்ளவர்களுக்கு அரசின் உதவி சரியாக சென்றடைய ஒரு முயற்சி ஆகும். ஆனால் தவறான பதிவுகள் அல்லது பழைய கார்டுகள் காரணமாக நல்லவர்களின் கார்டுகள் ரத்து ஆகக்கூடாது என்பதற்காக ஒவ்வொருவரும் தங்கள் கார்டு விவரங்களை சரிபார்த்து கொள்வது மிக அவசியமாகும். இனி உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது என்ற தலைப்பு கேட்டவுடன் பயப்பட வேண்டாம். ஆனால் அலட்சியம் காட்டாமல் உடனே உங்கள் கார்டை சரிபாருங்கள்.
இது போன்ற முக்கியமான அரசு தகவல்களை தினமும் உங்களுக்காக கொண்டு வந்து தருவது எங்கள் நோக்கம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.